அர்ஜுனா மாடுக்கு அடுத்து உங்கள் கரியரில் முக்கியமானது வந்து உங்களோட கதையை வந்து மாரிஸ் அவர்கள் பைசன்னு படமாடுங்க. இந்த இது உங்கள்கிட்ட எப்போ சொன்னாப்புல அவர்? ஆக்சுவலாக அப்படின்னாக்கி அவர் வந்து சின்ன வயசுலேயே வந்து அவங்க ஊர்லேயும் டீம் இருக்கும். சின்ன வயசில் கபடி விளையாடுவாங்க. ஆமாம், புளியங்குளம். ஆமாம், சின்ன வயசில் வந்து அவங்க அண்ணன் தாசில்தாரும் விளையாடுவார். எல்லாருமே அவங்க ஒரு செட்டு. அதாவது சதீஷ்னு ஒரு பையன் இருக்கான், அவங்க போலீஸில் இருக்கான். இவங்கெல்லாம் ஒரே செட்டாக வந்து விளையாட வருவாங்க. இப்போ அப்பவும் வந்து நான் ஆள் அவர் இப்படி தான் இருப்பார், ரொம்ப லீனாக இருப்பார். அதனால் அவர் வந்து கபடி ஃபுல்லாக எல்லா ஸ்கில்லும் தெரியும். அதாவது விளையாட வருவாப்பியா? சின்ன வயசுல வந்து விளையாட வந்திருக்காரு. நாங்கள் வந்து அப்போ தெரியாது, நம்ம அந்த டைம்ல நான் வந்து விட்டுட்டு கோச் பண்ண போயிட்டேன். அதாவது நம்ம ஏரியாவில் எல்லாமே அவர் வரப்ப நீங்க கோச் பண்ண போயிட்டீங்க. கேம்ப் போடுவோம். அவருக்கு எனக்கு ஒரு 12 வயசு 13 வயசு நோட்டி இருக்குல்ல. அப்போ வந்து சதீஷ்னு ஒரு பையன் இருந்தான், அவங்க விளையாண்டுருக்காங்க. நல்லா அவர் முடிவு உடம்புல உடனே அவர் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியல. உடனே அதை வந்து அவருக்கு ஒரு ஏம். அப்போ வந்து நம்மளை வந்து பார்த்து ரசிச்சுட்டு இருந்திருக்காங்க. எல்லாம் ஊர்ல சொல்லுவாங்கல்ல, மனத்துக்கு விளையாட போறோம் பார்க்க போறோம். இதே அவருக்கு ஒரு கற்பனையா இருக்கு. ஆனா அவருக்கு புதுசு சினிமாவில தான் இருந்திருக்காரு. சொல்றாரு இங்க, ஆனா கபடி மேல ஒரு வெறி, கபடி பார்க்க வரோம்னு சொன்னாரு. ஆனா உண்மையிலே ரொம்ப இதா சந்தோஷமா இருந்துச்சு. அதாவது அதை ஃபர்ஸ்ட்ல வந்து இன்னொருத்தர் தான் அதை வந்து இது சொல்லிக்கிட்டே இருந்தாரு. மாறி கிடைச்சோன்னா அவரும் அதை வந்து ரொம்ப எல்லாத்தையும் சேர்த்து அந்த படத்தோட ஸ்டைல ஒரு விளையாட்டு வீரனா இப்படி இருக்கணுங்கிற மாதிரி கொண்டு வந்திருப்பாரு அதுல.